வந்திருக்க எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. நானும் அந்த மாதிரி அந்த பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்து நிறைய டெலிவிஷன் இல்லை நியூஸ் சேனல்ல நான் வேலை செஞ்சிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எங்க பிளஸ் பண்ண வந்த எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஐ வெல்கம் யூ ஆல் ஹியர். தமிழ் பேசும் கதாநாயகி அப்படின்னு ஒரு கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு தடவை நீலகாண்டல் ஆஃபீஸில் உட்காந்து சும்மா ஜெனரலாக பேசிட்டு இருக்கும்போது இந்த நேஷனல் அவார்ட்ஸ் பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தடவை நான் கேள்விப்பட்ட இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் ராதா மேமோருக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைக்காம போயிடுச்சு. காரணம் என்னன்னா அவங்க டப் பண்ணல அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க. யாருமே தமிழ் பேசக்கூடிய ஹீரோயின்ஸ் இல்லை அப்படின்னு ஐ காட் தி நியூஸ். நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஷோ பண்ணணும், டெலிவிஷன் ஷோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஏன்னா முதல் முறையாக நான் வந்து ரியாலிட்டி ஷோ அப்படின்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வைராஜா வை அப்படின்னு ஒரு ஷோ பண்ணேன் விஜய் டிவியில். அதுக்கப்புறம் எவ்ரிபடி ஃபாலோ த சேம் ஃபார்மேட். அழுதுனே இருப்பாங்க, எங்கள் அம்மா இப்படி இருக்காங்க, அப்பா ரொம்ப சந்தோஷம், இதே மாதிரி இருந்துச்சு. பட் ரியாலிட்டி ஷோ இஸ் ஆல் அபவுட் ஹாப்பினஸ், ஃபன். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கதாநாயகி தேடல் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்க இருந்து நம்ம கதாநாயகி, நம்ம தமிழ்நாட்டிலேயே என்ன பாதி பேர் தமிழ் பேசுறவங்க வந்து வீட்டில இருந்து பொண்ணுங்களை வந்து நடிக்கிறதுக்கு அனுப்புறது கிடையாது. பிகாஸ் தே ஆல்வேஸ் ஹேவ் அ ஃபியர் அபவுட் இட். ஸோ வி மேட் அ ட்ரை, இட்ஸ் அன் எஃபர்ட். இந்த வாட்டி நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு எஃபர்ட் தான். மேபி நாங்கள் இன்னொரு சீசன் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் அண்ட் வித் ஆல் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புளுடைய சப்போர்ட்டோட we could do a great job. நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா ஊர்லையும் ஒரு 7 ஊர்ல போனோம். நாங்கள் மெட்ராஸ், பாம்பே, பெங்களூர், மதுரை, கோயம்புத்தூர், மலேசியா, இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் போய் ஆடிஷன் பண்ணேன். என்ன கேட்டாங்க, எதுக்கு இவ்வளவு ஊர்ல போய் ஆடிஷன் பண்றீங்க? ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க பேச தமிழ் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மெட்ராஸ் பீப்புள் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஐ திங்க் லைக் 1% ஃப்ரம் பெங்களூர், அவங்க ஜோத்ஸ்னா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருடைய தமிழ் நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருக்கும். பயங்கரமா தமிழ் பேசுவாங்களா இல்ல தமிழ் ஆர்வம் உடையவங்களா அப்படின்றது தெரியாது. பட் சினிமா ஆர்வம் நிறைய இருக்கு அவங்களுக்கு. ஸோ எல்லா ஊர்ல இருந்து ஒரு 70 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த 70 பேர்ல இருந்து நாங்கள் ஒரு ஃபில்டர் டவுன் டு 50. இது வந்து வடிவகசி அம்மா வந்து சினிமாவில் வந்து எப்படி இருக்கணும், வாட் இஸ் த டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு எங்களுக்கு ஒரு செஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து அவங்க ஃபிட்னஸ்ல ட்ரெயின் பண்ணாங்க, அதாவது ஒரு போலீஸ் கிளினிக். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து ரொம்ப சைலண்டா வந்து எல்லாமே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு எங்களுக்கு ஒரு கிரேட் ஜட்ஜ் வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து வசந்த் சார். ஐ நீட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப் டு தேங்க் வசந்த் சார். பிகாஸ் அவங்க வந்து எல்லா ஷோவையும் பார்ப்பாங்க. அண்ட் ஃபைனலி he said like எனக்கு தெரியும் இந்த யார் கதாநாயகி வருவான், I am going to be crowning her அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. I am very glad to have him here. And very senior person is Muthuraman sir. அண்ட் நாங்க என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த சீசன்ல இருந்து வந்து 15 பேரை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் we had a bunch of directors like நம்ம சமுத்திரகனி சார் ரொம்ப ஸ்வீட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஷூட்டிங் இருந்த போதும் அவங்க செட்ஸ்ல கொண்டு போய் ஒரு 3 பெண்களை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அதுவும் வந்து புறநானூறு இல்லையா, பழைய காலத்து தமிழை வந்து பேச வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. துர்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்க பாம்பேல இருந்து வந்து, பட் they did a great job. அதுக்கப்புறம் எச்.ஏ. சூர்யா சார் ட்ரெயின் பண்ணிருந்தாங்க. எச்.ஏ. சூர்யா சார் ட்ரெயின் பண்ணதா ஜோத்ஸ்னா, சஞ்சனா அண்ட் ஆல்சோ சங்கீதா. அவங்க பெங்களூர்ல இருந்து, ஷீ இஸ் நாட் ஹியர் நவ. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சாந்தகுமார் சார், அவங்க ஹீ ட்ரெயின் 3 of them. அதுக்கப்புறம் பாலாஜி மோகன் சார் வந்து எங்களுக்கு வந்து ஆடிஷன் டைம்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆடிஷன் டைம்ல இருந்து பெங்களூர்ல கிஷோர் சார் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாம்பேல வந்து கிருஷ்ணா அண்ட் பாலாஜி மோகன் were there to judge the participants. இது வடிவகசி அம்மா, அசோக் and loads and loads of people. சமுத்திரகனி சார், V.S. ராகவன் சார், குயிலி மேம், இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஊர்ல வந்து எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி they got the final 15. and அதுல இருந்து நீங்க பார்க்கணும் 5 தான் இது. இந்த 15 பேரையும் இவங்க இவ்வளவு டைரக்டர்ஸ் ட்ரெயின் பண்ணி ஃபைனலா அந்த 5 பேரும் வந்து ஆன் ஸ்டேஜ் 15 performed on stage. அவங்க எல்லாரும் பொறுமையா, ரொம்ப பொறுமையா. I need to thank the whole judges who are sitting here. We are missing on Balaji Satyaved because ஏன்னா அவங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி மதுரை போயிட்டாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே ராத்திரி ஒரு 4 மணி நேரம் நடந்த ஷோவை ராத்திரி வரைக்கும் உட்காந்து பார்த்து அவங்க வந்து ஃபைனல் ஜட்மெண்ட் கொடுத்து. அண்ட் பாலாஜி சத்யவேல் சார் was so sweet to choose along with Vasan sir
the Tamil Pesum Kalanayaki, and she's got the role to be the heroine in next Balaji Satyaveli's Sir's film, and that's Sanjana. And everyone had a great performance, and Joseph has been selected as the face of Tamil Pesum Kalanayaki. And நம்ம அபிநயா வந்து காதல் சும்மா சார் ஒரு புது படம் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வர வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல வேலைனால வர முடியல. அந்த அவங்க நடி பண்ண போற படத்துல அவங்க கதாநாயகியை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, சங்கீதா ஆல்சோ காட் an opportunity to be part of it. அப்புறம் அஞ்சலி பிரமாதமான, எல்லாரும் சொல்லுவாங்க பாலா பார்த்துருந்தாங்கன்னா பாலா வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க, ஏன்னா அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கிரேட் பெர்ஃபார்மர் ஷீ இஸ் as a character. And நம்ம Gopika Shah, and they are the 5 finalists, and Padma. So this is the team of 5 final. Padma, please get up so people know who is Padma. And Rama வந்து அடிப்படைங்க எதுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க, because like we got you the best of it. So and she is another one character, and நாங்க எல்லாருமே அவங்களை சிம்சுமிதா போடுறோம், because like she is a great character artist. And this is the team, and இது எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. Again we have Balaji throughout, so he knows the best of what is happening in the show, and all the judges. And I need to thank my wife Madhavi, because she's been always behind me and made sure that none of the heroines came close to me. ஒரு ஹீரோயின் பக்கத்தே விட மாட்டாங்க, பஸ். It was good fun. And Rajesh, he's also offered saying that his opening song, he's going to use all the Tamil Pesum Kalanayaki to perform. So இந்த இதுல வந்து we put lot of effort. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 70 வயசான ஒரு வயதானவர் ஒருத்தர் வந்து 1:30 மணி வரைக்கும் ஷோ பார்த்துட்டு வெளியே வரும்போது என்கிட்ட சொன்னார், தம்பி இந்த நாடகம்லாம் காணாம போயிடுச்சு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தம்பி, நாடகத்தை திருப்பி கொண்டு வந்தீங்க. அந்த பாரு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிராமாவை எப்படி பிரசன்ட் பண்ணுவாங்க. So that unique idea, we are very happy, and I thank all my team which is standing by this side who supported me to make this happen. And இதுல நீங்க ஷோ வந்தீங்கன்னா you would have understood that என்னன்னா இது வந்து ஒரு டான்ஸோ ஒரு அவார்டோ அந்த மாதிரி இல்லாம it was a light sound and music all put together as a great performance. And I thank everybody for being here, and ரொம்ப சந்தோஷம். And because I don't want to take much time, a lot of senior people to be here, and they will take over. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். ஜான் விஜய் நண்பர் ஷோ ரொம்ப நாள் கூட்டிகிட்டே இருந்தார். ஃபர்ஸ்ட் இந்த ஷோஸ் பார்க்கும்போது இவங்களே கேர்ள்ஸ் வந்து நடிக்க சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபுல்லாக பழைய ஆக்டர்ஸோட ஃபுட்டேஜில் இவங்களே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி அது ஒரு டைல்யூட்டடாக ஃபீல் பண்ணேன். இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்களே கிண்டல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக ஷோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது அதை தாண்டி வந்து பிரதாச்சரி ஜான் யோசிப்பார் போல இருக்க நிறைய இந்த மாதிரியான எதிர்வினைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஃபியூச்சர்ல இப்போ இருந்து ப்ராக்டிஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ஷோஸ் கண்டக்ட் பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா போயிருந்தோம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஒரு 15 பேர் ஃபைனல்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. லட்சம் சொன்னாங்க. அது அப்கோர்ஸ் பாலாஜி சாருடைய மூவியில் வந்து ஒரு தோணை செலக்ட் ஆக்ட் பண்ணும்போது நிச்சயமா இந்த ஷோவோட சக்சஸ் அதுக்குள்ள ஜான் விஜய் அண்ட் டீம் வாழ்த்துக்கள். இது ஒரு ஆப்வியஸ்லி ஒரு ரொம்ப நல்ல எஃபர்ட், ரொம்ப முக்கியமான எஃபர்ட். இது வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். அண்ட் நான் வந்து சொன்ன மாதிரி நான் பாம்பே ஆடிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் போயிருந்தேன், அப்புறம் ஒரு க்ரூமிங் செஷன் போயிருந்தேன். அண்ட் ஃபைனல்ஸ் நான் கிராண்ட் ஃபினாலே போகும்போது வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போயிருந்தேன். பிகாஸ் என்னதான் அவங்க ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் எல்லாருமே வந்து ரா டேலண்ட். ஸோ ஸ்டேஜில் வந்து லைவாக வந்து ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் கண்டினியூஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வந்து எப்படி பண்ணுவாங்க, சரி ஒரு லெவல் எதிர்பார்த்து போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் நினச்சி போனதோட பயங்கர ஒரு லீப்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்தையும் இருந்து நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே ஃப்ராங்காக சொல்லணும்னா சார்ட் ஆஃப் அண்டர் எஸ்டிமேட்டட் நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி ஸ்டேஜில் பார்க்கும்போது வந்து ரொம்ப ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அண்ட் விடாமல் வந்து அந்த எனர்ஜியோட அவ்வளோ நேரம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க நிறைய பேர். சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் கிராண்ட் ஃபினாலே டிவியில் வரும்போது பார்ப்பீங்க, உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு சில பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த ஷோவோட நோக்கம் வந்து அந்த கிராண்ட் ஃபினாலேயில் அந்த 15 பேர் பர்ஃபார்ம் பண்ணதை பார்க்கும்போது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு.
வின் பண்ணது செலக்ட் ஆன அந்த 5 பேர் அதெல்லாம் வந்து அது அடுத்த இன்னொரு ஒரு ரிசல்ட் ஆஃப் த ஷோவாக இருக்கலாம். பட் வந்து இந்த 15 பேர் வந்து குரூம் ஆகி ஒரு சினிமாவுக்கு ரெடியாக நம்ம ஸ்டேஜுக்கு வந்து அவங்க கொண்டு வந்தது அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் ஷோவோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபார் டிரெக்டர்ஸ் அண்ட் ஃபார் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து கேர்ள் காஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு புதுமணம் தேவை எங்கே தேடுறது அப்படின்னு யோசிக்கும் போது வந்து ஐ திங்க் இந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஒரு காஸ்டிங் டேட்டா பேஸ் மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தோணுச்சுன்னா ஐ வில் டெஃபினெட்லி ரெஃபர் டு ஆக்டர்ஸ். ஸோ டெஃபினெட்லி ஒரு நல்ல விஷயம். ஐ ஹோப் தே கீப் டூயிங் இட் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பீ பார்ட் ஆஃப் திஸ் ஷோ அண்ட் கேள்விப்பட்டேன். என்னுடைய ஃபாதர் வந்து சொன்னாங்க, அவர் வந்து 9 மணிக்கே தூங்கிடுவாரு, நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஎல் காமன் சார் அவங்களை பற்றி சொன்னாங்க. And I'm sure that you're going to say some very interesting things. I'm looking forward to it and thank you very much for being with us, sir. இன்னைக்கு நம்ம சாமானிய வாழ்க்கையிலே தமிழ் பேசுறது கம்மியாகிடுச்சு. இந்த யோமேன் வாட்ஸ்அப்ல வீட்டில் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் தமிழில் பேசுகிறது ஃபேஸ்புக்கில் ஹாபி லிஸ்ட்டில் வந்தால் வரும். தமிழ் சினிமா நல்லா கற்றுருக்கு. அந்த தமிழ் பேச தெரியாத ஹீரோயினை வச்சு ப்ராம்ப்ட் பண்ணி அது மாதிரி சொன்னால் அது ஒரு ஒண்டர்ஃபுல் ஐடியா ஃப்ரம் ஜான். சொல்லப்போனால் நான் இந்த மேடையில் நிற்கிறேன், இல்லை எந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜான் விஜய். ரொம்ப பெரிய அக்கேஷன், நல்ல அக்கேஷனாகவே அது சொல்கிறதுக்கு. நான் ஒரு அசோசியேட் ஒர்க் பண்ணேன் ஏஸ்மி குரு. 14 வயசில் பார்த்தாரு. இன்னைக்கு அந்த 30 நிற்கிறேன்னா அது ஒரு பெரிய ஷாப்பிங். தேங்க்யூ ஜான் விஜய். அண்ட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஐடியா. என்னுடைய அடுத்த படம் லந்து. நான் முதல் பெருமான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். இப்போ ஹேட்டான ஒரு படம் தயாரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் லந்து ஒபாமா ஃப்ரம் அதுலேயும் தான் சப்டைட்டில். அந்த படத்தோட இன்ட்ரடக்ஷன் சாங்கில் அத்தனை ஃபேமிலிஸ்ட்டும் ஆடப்படுறாங்க. ப்ளஸ் படத்துக்கு 2 பேரல் ஹீரோயின்ஸ். ஒன் ஆஃப் த ஹீரோயின் வந்து ஃப்ரம் தமிழ் படம் வந்து இந்த ஒயிட்